செகண்ட் சான்ஸ்னு ஒன்று இருக்கா நம்ம லைஃப்பில்? ஃபஸ்ட்டு சான்ஸே இன்னும் பார்க்கல. அப்புறம் எப்படி செகண்ட் சான்ஸ்லாம்? அப்படி இப்படின்னு கொஸ்டின் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தினேஷ் கார்த்திக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவர் என்ன தான் தோனிக்கு முன்னாடி இந்தியன் டீமில் செலக்ட் ஆனாலுமே இப்போ வரைக்கும் வி ஆர் இன் டாக்கிங் அபவுட் ஹிம், ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எவ்ரி திங். I know every cricket player has a backstory and comeback story to boost us. But why this man's efforts are not noticed so far னு எனக்கு தெரியல. டிகே who born in சென்னை. அவரோட அப்பா ஒரு டிவிஷனல் லெவல் பிளேயராக இருந்திருக்காரு. எட் அவரால் கிரிக்கெட்டை ஒரு பேஷனாக கொண்டு போக முடியலை. ஆனால் டிகேக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்னால அவங்க அப்பா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கிரிக்கெட் அகாடமியில் ஜாயின் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டு டொமஸ்டிக் லெவலில் நடக்கிற அண்டர் 14லேருந்து அண்டர் 19 வரைக்கும் தமிழ்நாடு டீமுக்காக விளையாட ஆரம்பிக்கிறாரு. தமிழ்நாடு டீம் கேப்டனும் ஆகுறாரு. 2004 இவரோட டிபியூட்டை இந்தியன் கிரிக்கெட் டீமில் கொடுக்குறாரு. அதே டைமில் தோனி என்ட்ரி. தோனி ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்புனாலும் அவரோட நல்ல கேம் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கேப்டனும் ஆகியிருக்காரு 2007. டிகே செகண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக தோனிக்கு அப்புறம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டிகேவோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அவரோட ஃபஸ்ட்டு மேரேஜ் சரியாக இல்லாததுனால ஹி லாஸ் இன்ட்ரெஸ்ட். அது எந்த அளவுக்குனா ஹி லிட்ரலி டிப்ரெஸ்ட் அண்ட் நாட் வில்லிங் டு டூ எனி திங். Again, he tried hard to come back stronger. He got second marriage. And then he continued to play cricket. இன்னும் அதிகமாக he put efforts to play. 2018 ஐபிஎல்ல கேகேஆர் டீமில் கேப்டனும் ஆகுறாரு. அதே வருஷம் நிடாஹாஸ் ட்ராஃபி ஃபைனல் மேட்ச்சில் இவரோட ஃபினிஷிங் வேற லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2019 ஐசிசி விளையாடுறாரு. Then he finished off as a finisher in RCB. Once he said at the age of 36, I am not done yet. And he proved that.